25க்கு 60ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 2450 ஸ்கொயர் ஃபீட் 3 BHK தனி வீடாக ரொம்பவே நீட்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 பெரிய லிவிங் ஹால் கொடுத்து பக்காவான இன்டீரியர் ஒர்க்கில் 2 16x16 கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம்னு ப்ரைம் லொக்கேஷனில் கொடுத்துருக்கிறதா இந்த வீட்டோட ஃபீச்சர்னே சொல்லலாம். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கிழக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், லேண்ட் டைமென்ஷன்ஸ் 25க்கு 60. பில்டப் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 2450 ஸ்கொயர் ஃபீட். ப்ரௌன் கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் அண்ட் டெக்ஸ்ட் ஒர்க் கொடுத்து தேவையான இடங்களில் சிவில் ப்ரொஜெக்ஷன் லைட்டிங் மூலிமா எலிவேஷனை நீட்டாக டிசைன் செஞ்சுருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி வெளியே கார்டனிங் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணுற விதமாக லேசர் கேட் டிசைனில் 2 பெரிய மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் கார் போர்ட்டிக்கோ 10 23ங்கிற சைஸில் லாவிஷாக கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிக்கோவில் 6500 லிட்டர் கெப்பாசிட்டியில் அண்டர் கிரவுண்ட் சம்ப் மற்றும் 400 அடி டெப்த்தில் போர்வெல் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. லைட் அண்ட் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் ஃப்ளோர் டைல்ஸ் கொடுத்து அதை மேட்ச் பண்ணுற விதமாக 4x2 டைமென்ஷன்ஸில் வால் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு பக்கத்தில் இருக்கிற செட்பேக் வழியாக உள்ளே வந்ததும் நார்த் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய வாயு மூலையில் அவுட்டர் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் 5K டைமென்ஷன்ஸில் டீக்குட்டில் கிழக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 20க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸ் 4x2ங்கிற டைமென்ஷன்ஸில் மேட் ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வால் முழுவதும் 20க்கு 16ங்கிற சைஸில் வால்பேப்பர் ஒட்டி ஸ்டேர்கேஸுக்கு கீழே இருக்கிற ஏரியாவில் 5x6 டைமென்ஷன்ஸில் பேஸ் கேபினட்டோட டிவி யூனிட் வச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி 4 பார்டர்லையும் 1 அடி திக்னஸ்க்கு லேசர் கட் டிசைன் மற்றும் அக்ரலிக் ஷீட் மூலிமா அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்ட் வாலில் சிவில் ப்ரொஜெக்ஷன்லேயே பூஜை ஏரியா ப்ரொவிஷன்ஸ் பக்காவான வாஸ்துல பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அக்னிமூலையில் என்ட்ரானதும் கிச்சன் அண்ட் டைனிங் 10க்கு 20ங்கிற சைஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் நார்த் வால் முழுவதும் கிளாசி ஃபினிஷிங்கில் வால் டைல்ஸ் ஒட்டி கொடுத்து எல் ஷேப் கவுண்டர் டாப்பில் கிரானைட் மற்றும் ரெடிமேட்ஸின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் இன்டீரியர் ஒர்க்குகளான பேஸ் கேபினெட், வால் கேபினெட், லாஃப்ட் கவரேஜ், செல்ஃப்ஸ் கவரேஜ் எல்லாமே ப்ளூ அண்ட் பெய்ஜ் கலர் காம்பினேஷனில் நீட்டான டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய குபேர மூலையில் என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 16க்கு 16. இந்த பெட்ரூமோட சவுத் வாலில் சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் மற்றும் லைட்டிங்களால் நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட வெஸ்ட் வால் 16 அடி முழுமைக்கும் லாஃப்ட் கவரேஜ், 4 ஸ்லைடிங் டைப் டோர் கொண்ட வார்ட்ரோப், ஸ்டடி டேபிள் பண்ணி கொடுத்து நார்த் வாலில் டிவி யூனிட் சூப்பரான டிசைனில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். சைஸ் 4க்கு 10. வால் டைல்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க.
இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி கொடுத்து ரெயிலிங் எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் மூலிமா மேலே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற சைஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி அதுக்கு ராயல் ப்ளை பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வாலில் 6க்கு 6 டைமென்ஷன்ஸில் ஷோகேஸ் அண்ட் பேஸ் கேபினெட் வச்ச டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய குபேர மூலையில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூமில் செஞ்சு கொடுக்கப்பட்டது போலவே சவுத் வாலில் ராயல் ப்ளை பெயிண்டிங், சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் அண்ட் லைட்டிங் மூலிமா ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்து வெஸ்ட் வால் 16 அடி முழுவதும் லாஃப்ட் கவரேஜ் 4 ஸ்லைடிங் டைப் டோர் கொண்ட வார்ட்ரோப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4க்கு 16ங்கிற சைஸில் ரொம்பவே ஸ்பேசியஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷனில் வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்டில் கெஸ்ட் ஸ்டார் கிட்ஸ் பெட்ரூம் காம்பேக்டான சைஸில் 11க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5க்கு 6ங்கிற சைஸில் கொடுத்து வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்டில் எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி 10க்கு 18ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாட்டர் ப்ரூஃபிங் டைல்ஸ் லேயிங் பண்ணி சீலிங்க்கு WPCன்னு சொல்லக்கூடிய ஓக்ஸ் மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் சரவணம்பட்டி அடுத்த விளாங்குறிச்சி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் 1,60,00,000. இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.